எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி நறுக்கி பியூரி ஆக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ நான் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுட்டேன். இது கூட வந்து நான் இப்போ பெருங்காய பொடி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போது நான் இதுக்கு 1 கிலோ தக்காளிக்கு 1 கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதில் பாதி அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். இப்போ நான் இதை நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு இதை நல்லா கிண்டி எடுக்க போகிறேன். இப்போது நான் ஒரு வாணலில் சுட வச்சுருக்கேன். இந்த வாணலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டு வச்சுக்கிறேன். நான் 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 50 ml எண்ணெய் விட்டுருக்கேன். இது நல்லா சூடாட்டால் இப்போ கடுகு போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் இது கூடவே சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டும் நல்லா படபடன்னு பொரியட்டும். இப்போ வந்து வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு கிளறி விட்டுட்டேன். நல்லா வெந்தயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. பொன்னிறம் ஆயிட்டப்புறம் இந்த கலந்து வச்சுக்கிற டொமேட்டோ பியூரியை இது நல்லா சுண்ட கிளறணும். இது வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஸ்லோவாக வச்சு நீங்கள் சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கிளற இன்னும் தண்ணி வந்து வற்றிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது வந்து பேஸ் கிரேவி தான். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி ஒரு வதக்கி இதை போட்டு பெரட்டி எடுத்துட்டால் வெஜிடபிள் கிரேவி கிடச்சிடும். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், இது மாதிரி எந்த காயை மட்டும் ஒரு வதக்கி இந்த பேசிக் கிரேவியை 1 ஸ்பூன் போட்டு பரட்டி எடுத்துட்டால் வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிக்கணும், பச்சை வாடை போகணும். இது நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நாள் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த கிரேவியை அப்படியே வந்து நீங்கள் தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ஓரத்தில் வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை ஆற விட்டுட்டு ஒரு நல்ல கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா வெளியில் வச்சாலே 10 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா 1 மாதம் வரையும் நல்லாவே தாங்கும். ஆனால் அவ்வளோ நாள் தேவைப்படாது நம்மளுக்கு, ஏன்னா சீக்கிரம் இது காலியாகிடும். இது சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும், தோசையோடு நல்லாயிருக்கும். இது பேஸ் கிரேவி தான். நீங்கள் இதை போட்டு ஒரு வெஜிடபிள்ஸை ஒரு வதக்கி இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கனாலே கிரேவி ரெடி ஆகிடும். சிம்பிள் அண்ட் ஈஸி கிரேவி தயார். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி கறி பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடு சர்வ் பண்ணலாம். நான் இப்போ சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.